நீங்கள் ஒரு மளிகை கடையோ இல்லை பெட்டி கடையோ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரியான ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மேற்கொண்டு உங்கள் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் ஆடியோ நம்பர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் ஒரு சின்ன கடை தானே ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு சின்ன லெவலில் ஃப்ரிட்ஜ் வாங்கினா போதும் சரி. இதுமாதிரி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்காதீங்க. ஏன்னா உங்களால் நிறைய ஜாமான் அதுக்குள்ளே வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எங்களால் வைக்க முடியல. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இடப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக இந்த மாதிரியான ஃப்ரீசிங் ப்ராப்ளம் வரும். இதுவே நீங்கள் டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. ப்ளஸ் இது வரைக்கும் நாங்கள் 3 கண்ணாடியும் மாற்றிட்டோம். இப்போ கடைசியாக மாற்றின கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பின்னாடி தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் டீப் ஃப்ரீஸ் பண்ணும்போது பின்னாடி தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் அப்படின்னா அந்த பிரச்சனையுமே உங்களுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து கொஞ்சம் நல்ல ஃப்ரிட்ஜாக கொஞ்சம் அதிக வால்யூம் இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜாக வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.